வணக்கம். 3/11/2025 திங்கட்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவர் இடத்திலும் பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை அடியோடு முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நன்று. வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் உற்றார், உறவினர், நண்பர்கள் மத்தியில் விரோதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திர சர்வ காரிய ஜெயம். ரோகிணி அனைவர் இடமும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். மிருக சீரிஷம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை ஏற்படுத்தும். மாலை நேரத்தில் சற்று பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியம் ஜெயமாகும். அதே நேரம் பயணம் செய்யும்போது வண்டி வாகனங்களில், உயரமான தளங்களில், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மிதுன ராசியில் வரக்கூடிய மிருக சீரிஷ நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். மாலை நேரத்தில் உற்றார், உறவினர், நண்பர்களிடம் பொறுமையோடு இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் கவனம் வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும், உயரமான தளங்களில் பணிபுரிபவர்களும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். வீண் உடல் உபதைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் காண இருப்பது புனர்பூச நட்சத்திரம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில், மாலை வரை எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. சர்வ காரியமும் ஜெயமாகும். மாலை நேரத்தில் மிக மிக பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். பிற்பகலுக்கு மேல் பயணத்தின் போது வண்டி வாகனங்களில், உயரமான தளங்களில் பணிபுரிவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். அடுத்ததாக நாம் காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக தெய்வீக அருளும் தெய்வ கடாட்சமும் விருந்து உபசாரணங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். கடகராசியில் பிறந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மாலை நேரத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது, உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு போன்றவற்றில் பணிபுரியவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பூசம் சர்வ காரிய ஜெயம், ஆயில்யம் எண்ணங்கள் ஈடேறும். நினைத்தது நடக்கும், நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம், கன்னி, துளாராசி நண்பர்கள் வெற்றி. வணக்கம்.